ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் வந்து எப்படி பலாக்கொட்டை பொரியல் செய்யலாம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து நம்ம பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்து எப்படி பொரியல் பண்ணலான்னா, இதை மாதிரி தோலை எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடணும். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோன்னா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும், டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா அந்த மிளகாய்த்தூளுடைய ரா ஸ்மெல் போகிற வரலையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வேக வச்சு எடுத்த பலாக்கொட்டை. இப்போது இந்த பலாக்கொட்டையை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது சூப்பரான பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பலாக்கொட்டை பொரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.